ஒரு அழகான கிராமம். சுற்றிலும் பசுமை மலைகள், ஓடும் நதிகள். அந்த கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த ஓவியராக ஆக வேண்டும் என்பதே அவனுடைய கனவு. ஆனால் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். வெறும் ஓவியம் வரைந்தால் உன்னுடைய பசியை போக்க முடியுமா என்று அவர்கள் கூறினர். இதைக் கேட்ட ஆரவ் மிகவும் வருந்தினான். ஆனாலும் அவன் ஓவியம் வரைவதை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் அமைதியாக ஓவியம் வரைய ஆரம்பித்தான். ஆனால் அவனைப் பற்றிய விமர்சனங்கள் மேலும் அதிகரித்தன. கடவுளே, என்னால் வெற்றியே பெற முடியாதா? கனவுகள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்று அவன் சந்தேகிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் மிகுந்த மனக்குழப்பத்துடன் ஒரு வனப்பகுதியில் நடந்து சென்றான். அங்கே ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அவரை மதிப்பார்கள். நிச்சயம் அந்த ஞானிக்கு இதற்கான தீர்வு தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்து மன வருத்தத்துடன் அவருடைய குடிசைக்கு சென்றான். அப்போது ஞானி ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானத்தில் இருந்தார். ஆரவ் அங்கு சென்று அந்த ஞானியிடம், ஐயா, நான் என் வாழ்வில் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறேன். இது எதனால் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறி வருந்தினான். அந்த ஞானி மெதுவாக சிரித்தார். பிறகு அவர் ஆரவிடம் ஒரு கதையை கூற ஆரம்பித்தார். மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய விதை மண்ணில் விழுந்தது. அந்த விதை ஆகாயத்தில் இருக்கின்ற சூரியனை பார்த்து நானும் அவ்வாறு பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தது. பிறகு அது ஒரு ஆற்றை பார்த்து நானும் அந்த ஆற்றைப் போல ஓட வேண்டும் என்று நினைத்தது. அதன்பின் அது வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்து நானும் பறவைகளைப் போல சுதந்திரமாக வானத்தில் பறக்க வேண்டும் என்று கனவு கண்டது. ஆனால் சில நாட்களில் அந்த விதை மண்ணுக்குள் புதைந்தது. நான் எதற்கும் உபயோகமில்லாமல் போய்விட்டேனே என்று வருந்தி கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து மழை பெய்தது. இப்போது அந்த விதை, இந்த மழை என்னை மூழ்கடிக்கப் போகிறது என்று மிகவும் பயந்தது. ஆனால் அன்று பெய்த அந்த மழை மண்ணை ஈரமாக்கி அந்த விதைக்கு மேலும் வலிமையை கொடுத்தது. மெல்ல மெல்ல அதன் வேர்கள் மண்ணில் ஊன்றி வளரத் தொடங்கின. நாட்கள் கழிந்தன. சூரியன் மீண்டும் ஒளியை பிரகாசிக்கத் தொடங்கியது. அந்த விதை ஒரு சிறிய செடியாக வளர ஆரம்பித்தது. பிறகு காற்று வீச ஆரம்பித்தது. குளிரும் புயலும் வந்து வந்து சென்றன. இதனால் அந்த செடி, ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நினைத்தது. ஆனாலும் அதன் வளர்ச்சி நின்றுவிடவில்லை. வருடங்கள் கடந்தன. அந்த சிறிய செடி ஒரு பெரிய மரமாக மாறியது. மனிதர்கள் அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தனர். பறவைகள் அதன் கிளைகளில் கூடுகள் அமைத்தன. சிறிய குழந்தைகள் அதன் அருகில் விளையாடினார்கள். அந்த விதை ஆரம்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கடவுள் அதை தெரிந்து வைத்திருந்தார். அதே போலத்தான் நீயும். உன்னுடைய வளர்ச்சி உனக்கு தெரியவில்லை. உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் அதன் ஒரு பகுதிதான். இப்போது ஆரவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஆனால் அது வேதனையால் அல்ல, அது தன்னம்பிக்கையால். அவன் அந்த ஞானிக்கு நன்றி கூறினான். பிறகு அவன் வீட்டிற்கு திரும்பி சென்று புதிய உற்சாகத்துடன் மீண்டும் தன் ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான். அவன் கிராமத்தை, ஓடும் நதியை, புன்னகைக்கும் குழந்தைகளை ஓவியமாக வரைய ஆரம்பித்தான். அவன் புகழ் கிடைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் உணர்வுகளை மட்டும் வரைய ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த கிராமம் வழியாக சென்ற ஒரு பயணி ஆரவின் வீட்டின் முன் அவனுடைய ஓவியங்களை பார்த்தார். அந்த ஓவியங்களில் இருந்த உண்மை நிறங்கள் அந்த பயணியை ஈர்த்தது. இந்த ஓவியங்களையெல்லாம் யார் வரைந்தார்கள் என்று அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார். பிறகு அந்த பயணி ஆரவின் ஓவியங்களை நகரத்தில் உள்ள ஒரு பெரிய ஓவியக் கண்காட்சிக்கு எடுத்துச் சென்றார். சில வாரங்களில் அந்த கண்காட்சியில் இருந்து ஆரவை தொடர்பு கொண்டு, உங்களது ஓவியங்கள் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன. மேலும் இது போன்ற ஓவியங்களை எங்களுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதன் பிறகு ஆரவின் புகழ் நகரம் நகரமாக பரவத் தொடங்கியது. ஆனால் ஆரவ் எப்போதும் பணிவுடன் இருந்தான். அவன் எப்போதும் ஞானியின் வார்த்தைகளை நினைவில் வைத்திருந்தான். பெரும் புகழை அடைந்த பிறகும் ஆரவ் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு வந்து சிறு குழந்தைகளுக்கு ஓவியம் கற்பித்தான். யாரும் உங்களை நம்பவில்லை என்றாலும் கடவுள் உங்களை நிச்சயம் நம்புகிறார். உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே வந்தான். பல வருடங்கள் கழித்து ஒரு ஓவியக் கல்லூரியில் விருந்தினராக பேச அழைக்கப்பட்டான்.
நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அவனை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவி அவனுடைய முன்னேற்றத்தைப் பற்றி கேட்டார். அப்போது ஆரவ் மெதுவாக சிறு புன்னகையுடன் கூறினான், நான் எப்போதும் ஒரே விஷயத்தை மட்டும் நம்பினேன். கடவுள் எனக்கான ஒரு திட்டத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதேபோல நிச்சயமாக அவர் உங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இப்போது உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் அது நிச்சயம் உங்களுடைய வெற்றிக்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருங்கள். அந்த விதையைப் போல நீங்களும் மெதுவாக, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் முன்னேறுவீர்கள். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டீர்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். அதுவரை உங்கள் கனவுகளோடு பயணியுங்கள்.